உங்க பழைய பெட்டுக்கு புது பெட் தராங்களா? ஆமாங்க, இந்த பொங்கலை முன்னிட்டு கோசிங்கிற பிராண்ட்ல இருந்து பழைய பெட் கொடுத்தா புது பெட் தராங்க, அது 25% ஆஃபர்ல. அது மட்டும் இல்லாம 8,900 worth ஆஃப் பில்லோ அண்ட் ப்ரொடக்டரும் அஷ்யூர் கிஃப்ட் worth ஆஃப் 3,000 கொடுக்குறாங்க. என்னோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுடர்வேலன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற பேரில் 88-90 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 35 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே. சின்ன லெவலில் ஆரம்பிச்சு பெரிய லெவலில் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிணத்துக்கடல ஒரு பிரான்ச் இருக்குது, பிரிமியர் நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது, பொள்ளாச்சியில் ஒரு பிரான்ச் இருக்குது. கோசி பெட்டை வந்து பிஃபோர் ஒரு 2 years முன்னாடி கோசி பெட்டு நான் எடுத்தேன். கோசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சர்வீஸு, நமக்கு சப்போர்ட்டு, நிறைய ஆஃபர்ஸு, இயர் பை இயர், மந்த் ஆன் மந்த் ஏதாவது புதுசு புதுசாக நான் அவங்க புதுசாக சிந்திச்சு பண்ணுறாரு. எம்டிஏ நேரில் வந்தார். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்மளது கோசி வந்து நான் தான் பெரிய லெவலில் ப்ரொடக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி மெத்தையோட ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டைம் லைஃப்பில் மொத்தம் இருக்கிற டயத்தில் கிட்டத்தட்ட 40% டயத்தை வந்து நம்ம மெத்தையில் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிறதே கட்டளை வந்து எந்த குவாலிட்டி எடுக்கிறீங்கிறது 2வது பட்சம். மெத்தையில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான மெத்தையை சூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது, அவங்களுடைய வெயிட்டு, அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுடைய பாடி கண்டிஷன், இதுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ஃபார் இதுகளுக்கு தகுந்த மாதிரி மெத்தையை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம குவாலிட்டியை சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதில் கோசிப்பட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய குவாலிட்டியில் சொல்லக்கூடிய மெட்டீரியலை போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இப்போ பொங்கலுக்கு கோசி என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? பொங்கலுக்கு பழைய மெத்தையை எடுத்துக்கிட்டு புது மெத்தைக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய மெத்தை அப்படின்னு சொன்னோம்னா இப்போ மக்களுக்கோட மனநிலை என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து டேமேஜ் ஆகிட்டாலும் கூட அதை தூக்கி எறிகிறதுக்கு மனசு வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த பழைய மெத்தையை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக புது மெத்தையை கொடுக்கறது அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுத்து எங்களோட சேர்ந்து வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்களுடைய பழைய மெத்தைகளெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்து போட்டு நல்லா ஃப்ரெஷ் மெத்தையாக நியாயமான விலையில் குறைவான ரேட்டில் கம்பெனியோட இணைந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கோசியில் என்ன வகையான பெட்ஸ் எல்லாம் இருக்குது? 2.5 அடி, 3 அடி, 3.5 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி, இப்படி அகலத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய பெட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய 75 இன்ச்சு லென்த்து, 75 இன்ச்சு மெத்தைகள் கொடுக்குறாங்க. மெத்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுருட்டு மெத்தை, மடக்கிற மாதிரி மெத்தையவே வந்து ஃபோல்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஹாஸ்டலில் போகிற குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டல் பெட்டுக்கு இருக்குது, அதுக்கு ப்ரொடெக்டர் இருக்குது, தலையணை இருக்குது, விரிப்பு இருக்குது. இப்போ கோசி பெட்டு மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருக்கு? அண்ட் ஒரு பெட்டை வாங்க வரும்போது என்னெல்லாம் பார்த்து வாங்குறாங்க? மக்கள்கிட்ட மெத்தை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து இலவம் பஞ்சு தான் மெத்தைங்கிறது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போது டாக்டர்களே வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெத்தையில் சில அந்த பொடியாக உதிர்ந்து வந்து அது வந்து மூக்குள்ளே போய் குழந்தைகளுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது, பட் சொல்கிற விஷயம் இது. அப்போ நாங்கள் வந்து அதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா பழைய டைப்பு கயர் வித் ஃபோம், லேட்டக்ஸ் வித் ஃபோம், பியூ ஃபோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். மக்கள்கிட்ட அதனுடைய விருப்பமும் இருக்குது. பொதுவாக வந்து கோசி அப்படின்னு சொன்னோம்னா கோசிங்கிறது இன்றைக்கி எல்லா பக்கம் விளம்பரம் பண்ணிக்கிறாங்க, நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறாங்க, அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வர்றாங்கன்னா அவங்ககிட்ட என்ன மாதிரி உடம்புடைய என்னென்ன வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, பேக் போன் பெயின் இருக்குதா, உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மெத்தையை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதன் மூலமாக ஒன்று அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம், 2வது விஷயம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம குவாலிட்டியாகவும் கொடுக்கணுங்கிறதுல கம்பெனியும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நானும் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணுறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தைத்திருநாளை முன்னிட்டு பழசுக்கு புதுசுங்கிற கம்பெனியோட ஆஃபரை நாங்கள் உடனிருந்து உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த தைத்திருநாளை நல்ல பொங்கலோடு கொண்டாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.